அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம எதை பற்றி டாபிக் பார்க்க போகிறோன்னா தைராய்டு டிசார்டர்ஸ். அப்படின்னா தைராய்டு ஹார்மோனால் ஏற்படுற பாதிப்புகள் தான் நீங்கள் பார்க்க போகிறோம். ஓகே, தைராய்டு ஹார்மோன்றது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா நம்மளுடைய மெட்டபாலிசம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வளர்ச்சிதை மாற்றங்கள் அதுக்காகவும் உடல் வெப்பநிலை எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு மெயின்டைன் பண்ணுறதுக்கும் இந்த தைராய்டு உதவுது. இந்த தைராய்டு அதிகமானாலோ அல்லது கம்மியானாலோ பார்த்தீங்கன்னா நமக்கு ஹைப்போதைராய்டிசம் அண்ட் ஹைப்போதைராய்டிசம் வர வாய்ப்பு இருக்குது. தைராய்டு ஹார்மோன் பொதுவாக நம்ம கழுத்துக்கிட்ட பட்டர்ஃப்ளை ஷேப்பில் இருக்கும், சரிங்களா? இந்த தைராய்டு ஹார்மோன் பார்த்தீங்கன்னா பொதுவாக அதோட வளர்ச்சிதை மாற்றங்கள் எதனால அது பாதிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா நம்மளுடைய பல்வேறு காரணிகளாக இருக்கலாம். ஒன்று ஆட்டோ இம்யூன் டிசீஸ், ஹெஷ்மட்டோ டிசீஸ் இருக்கலாம், அல்லது கிராவிஸ் டிசீஸ் இருக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஹார்மோன் ஒழுங்கு உற்பத்தி ஆகினாலோ இல்லை அதிகம் உற்பத்தி ஆகினாலோ என்ன தைராய்டிஸ் ஏற்படும். அதே போல் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய உடல் அமைப்பு பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு பொதுவாக தைராய்டு டிசீஸ் அதிகமாக ஏற்பட பாதிப்பு இருக்குது. அவங்க ப்ரெக்னன்சி டைமில் இருக்கட்டும், அதுக்கப்புறம் அவங்க ப்ரெக்னன்சிக்கு அப்புறமா இருக்கட்டும், உணவு பழக்கங்களாக இருக்கலாம், நம்ம மன அழுத்தங்களாக இருக்கலாம். இந்த மாதிரி காரணங்களால தைராய்டு டிசீஸ் ஏற்படலாம், சரிங்களா? இந்த தைராய்டு டிசீஸ் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஹைப்போதைராய்டிசம். ஓகேங்களா? ஹைப்போதைராய்டிசம்னா நம்மளுடைய தைராய்டு ஹார்மோன் ஒழுங்கு சுரக்கிறதுனால என்னன்னா நமக்கு ஹைப்போதைராய்டிசம் ஏற்படுது. இந்த ஹைப்போதைராய்டிசம் முக்கியமான நோயின் அறிகுறிகள் பார்த்தீங்கன்னா அதிகப்படியான அவங்க உடல் எடை அதிகரிக்கும். ஓகேங்களா? அவங்க வெயிட் கெயின் ஆவாங்க. அதே மாதிரி ஃபேட்டிக்கு உடல் சோர்வாக இருப்பாங்க. உடல் சோர்வாக இருக்கிறனால என்னன்னா அவங்களால மசில் வீக்காக இருக்கும், சரிங்களா? மசில் அதிகமாக வீக்கமாக இருக்கும், எந்த ஒரு வேலை செய்ய முடியாது, உடம்பு அதிகமாக வலிக்கும். இந்த மாதிரி பல்வேறு விதமான காரணிகள் சொல்லலாம். அதே போல் பார்த்தீங்கன்னா irregular பீரியட்ஸ், ஓகேவா? கேர்ள்ஸ் பார்த்தீங்கன்னா irregular பீரியட்ஸ் ஏற்படும். அதே போல் முடி உதிர்வு அதிகமாக இருக்கும், அதுக்கப்புறம் செக்ஸுவல் டிஸ்ஃபங்க்ஷன் அதிகமாக ஏற்படும். இந்த மாதிரி பல்வேறு விதமான காரணிகள் வகைப்படுத்தலாம். இந்த தைராய்டு எப்படிலாம் நம்ம சரிப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா என்னென்ன உணவுகளை எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அதிகமாக பொட்டாசியம், துத்தநாகம், விட்டமின் கே இந்த மாதிரி உணவுகள் அதிகமாக எடுத்துக்கணும். இந்த உணவுகள் எதில் இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தா மஷ்ரூம்ஸ், ஓகேங்களா? அதிகமாக மெக்னீஷியம், பொட்டாசியம் இருக்கிறனால நம்ம மஷ்ரூம்ஸ் எடுத்துக்கலாம். அதே போல் பார்த்தீங்கன்னா அயோடின், கடல் சார்ந்த உணவுகள், மீன்கள் இந்த மாதிரி சொல்லிட்டுலாம் எடுத்துக்கலாம், ஓகேங்களா? அதே போல் பார்த்தீங்கன்னா விட்டமின் கே நிறைந்த உணவுகள். விட்டமின் கே என்னென்னா முருங்கைக்காய் இருக்குது, முருங்கைக்கீரை இருக்குது, இது அதெல்லாம் வேக வச்சு குடிக்கலாம், சூப்பை வச்சு குடிக்கலாம். அதுபோல் பார்த்தீங்கன்னா குழம்பு செஞ்சால் சாப்பிட்லாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாதாம் இருக்குது, ஓகேங்களா? இந்த மாதிரி என்னென்னா பாதாம்லாம் நம்ம அதிகமாக சாப்பிடுறது மூலம் நம்முடைய தைராய்டு ஹார்மோனுடைய சுரப்பி அதிகரிக்க செய்யலாம், ஓகேங்களா? அதெல்லாம் பார்த்தீங்கன்னா விட்டமின் டி ஃபுட்டு பார்த்தீங்கன்னா அதிகமாக என்னென்னா நம்மளுடைய போனுக்கு சக்தி அளிக்கிறது என்னென்னா விட்டமின் டி ஃபுட்டு, ஓகேங்களா? அதனால என்னென்னா கேஷ்யூ நட்ஸ் எடுக்கலாம், ஓகேங்களா? கேஷ்யூ நட்ஸ் எடுக்கலாம். அதுக்கப்புறம் இந்த பூசணிக்கோட விதை எடுக்கலாம், ஓகேங்களா? இதெல்லாம் எடுப்பதற்காக என்னென்னா அதிக அளவு உங்களுக்கு அந்த தைராய்டு ஹார்மோன் சுரக்க வாய்ப்பு இருக்குது, ஓகேங்களா? ஏன்னா ஹைப்போதைராய்டிசம் பற்றி நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். அந்த தைராய்டு ஹார்மோன் உலக சுரக்கனால தான் ஹைப்போதைராய்டிசம் ஏற்படுதுன்னு சொல்லிட்டு, ஓகேங்களா? அதே போல் பார்த்தீங்கன்னா அளவுக்கு அதிகமான நீர் குடிக்கலாம், ஓகேங்களா? நீர் குடிக்கிறது மூலம் நம்ம டிப்ரெஷன், அதுக்கப்புறம் நம்மளுடைய ஸ்ட்ரெஸ் இதெல்லாம் கம்மியாகும், ஓகேங்களா? இது மூலமாக நமக்கு என்ன தைராய்டு ஹார்மோனோட சுரப்பி அதிகரிக்க செய்யலாம். ஓகே, என்னென்ன ஃபுட்டில் நம்ம எடுத்துக்கூடாதுன்னு பார்த்தா இந்த சோயா, ஓகேங்களா? இந்த சோயாவில் பார்த்தீங்கன்னா அளவுக்கு அதிகமான அந்த தைராய்டு ஹார்மோன் சுரப்பிக்கு உண்டான ஒரு இதை ஃபேக்டர்ஸ் என்னென்னா சப்ரஸ் பண்ணிடுறதுனால அந்த சோயா எடுக்கக்கூடாது, சரிங்களா? சோயா சுரப்பியை என்னென்னா செயல்படாமல் வைக்கும், ஓகேங்களா? அதனால் சோயா எடுக்கக்கூடாது. அதே போல் பார்த்தீங்கன்னா முட்டைகோஸ், ஓகேங்களா? முட்டைகோஸாக இருக்கட்டும், முள்ளங்கியாக இருக்கட்டும், இந்த மாதிரி உணவுகள் தவிர்க்கப்படுறது நல்லது. ஏன்னா அதுவும் அதே மாதிரி தான் நம்ம தைராய்டு ஹார்மோனுக்கு உண்டான சுரப்பியை கட்டுப்படுத்தினால அதுக்கு என்னென்னா அதிகமாக சாப்பிடக்கூடாது, ஓகேங்களா? அதுக்கப்புறம் அதிக அளவு துரித உணவுகள், ஓகேவா? பீஸா, பர்கராக இருக்கலாம், அதுக்கப்புறம் கோலா, மிராண்டா, பெப்சி இதாக இருக்கலாம், இதெல்லாம் நம்ம சாப்பிடக்கூடாது, ஓகேங்களா? அதுக்கப்புறம் நம்மளோட அளவுக்கு அதிகமாக நம்ம மன மகிழ்ச்சியாக வச்சுக்க ட்ரை பண்ணணும், சரிங்களா? இப்போது அளவுக்கு அதிகமாக ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கலாம், டிப்ரெஷனாக இருக்கலாம், ஃபேமிலி பிரச்சனை இருக்கலாம். இதெல்லாம் உங்களே மெருகேற்றிக்கிட்டா அந்த ஹைப்போதைராய்டிசம் என்னென்னா தைராய்டிசம், ஓகேங்களா? அது என்னென்னா கொஞ்சம் உங்களுக்கு வேலை செய்ய வாய்ப்பு இருக்குது. இது மூலம் என்னென்னா உங்களுடைய உடல் எடை செவனை செய்யலாம். அதே மாதிரி வாக்கிங் போகிறது, ஓகேங்களா? வாக்கிங் போகலாம், எக்ஸசைஸ் பண்ணலாம். நீங்கள் போதுமான அளவு எக்ஸசைஸ் பண்ணும்போது உங்களுக்கு என்னென்னா தைராய்டு ஹார்மோன் சுரக்க வாய்ப்பு இருக்குது, ஓகேங்களா? எக்ஸசைஸ் பல விதமாக இருக்குது. அந்த பல விதத்தில் என்னென்னா எப்படிலாம் எக்ஸசைஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் உங்களுக்கு பதிவிடுறேன். எக்ஸசைஸ் பார்த்தீங்கன்னா
தலைகீழா வந்து என்னன்னா நம்ம நின்றுட்டு என்னன்னா எக்ஸசைஸ் பண்ணலாம். அதே போல் ஸ்ட்ரெயிட்டாக சாஸ்டாங்க விழுந்துட்டு நம்ம எக்ஸசைஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குமிஞ்சி ஓகேங்களா, குப்புறக்க வந்து என்னன்னா குமிஞ்சி வந்து எக்ஸசைஸ் பண்ணலாம். இந்த மாதிரி பல விதமான எக்ஸசைஸ் பண்ணுறது மூலம் நம்மளோட தைராய்டு ஹார்மோன் வந்து என்ன சுரக்கிறதுக்கு அதிக உண்டான வாய்ப்பு இருக்குது. சரிங்களா, அதே போல் உடல் எடை சமநிலை வைப்பதற்கும் அதிகமாக வந்து என்னன்னா நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணுறது மூலம் இந்த உடல் எடையை வந்து சமநிலை வைக்கும். சரிங்களா, இது மூலம் உங்களுக்கு ஹைப்போதைராய்டிசத்தை குறைக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். நன்றி.